பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது வளமை போல அந்த வார்த்தை எப்பொழுதும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பற்றி ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் இருக்கிற சகல வேத வாக்கியங்களும் ஏதோ ஒரு வழியில் கர்த்தருடைய வார்த்தையை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நம்முடைய இருதயத்தில் நாம் நாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ இந்த வேத வாக்கியத்தை நாம் கவனமாக பரிசீலனை செய்ய வேண்டும். ரோமர் 8:1 இந்த ரோமர் 8:13 வரை உள்ள வேத வாக்கியங்களை பரிசீலனை செய்வோமாயின், மாம்சம் என்ற வார்த்தை என்ற சொல் அதிகமாக உபயோகிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாக பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சம் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்றும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பரிசுத்த ஆவியினிடத்திலேயே இருக்கிறது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சத்தை நாம் கட்டுப்படுத்தவில்லையாய் இருந்தால் உலகம் எப்படியாக நம்மை ஆக்கிரமிக்கும். அது மட்டுமல்ல, பிசாசுகள், கோடிக்கணக்கான பிசாசுகள் நமக்கு எதிராக உடனடியாக யுத்தத்தை ஆரம்பிக்கும் என்பதையும் எபேசியர் 6:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சம்தான் உலகத்துக்கும் பிசாசுகளுக்கும் இடத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கிறது மாம்சமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை கட்டுப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவரால் மட்டுமே முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைக்கு நான் ரோமர் 8:13 சொல்லப்பட்ட வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்ற அந்த வேத வார்த்தையே அப்படி தலையங்கமாக நான் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரே நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீர் எங்களை முடிசூட்டினீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக, ஒவ்வொரு நாளும் உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள்,
நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. அப்போ கடைசி செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது மாம்சத்தின் செய்கைகளை அழிக்க வேணுமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தின ஒரு பிரமாணத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரே அந்த லோவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த லோ என்ன, அந்த பிரமாணம் என்ன என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்போ என்ன சொல்லப்படுகிறது, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேணும். அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த நேரமும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவன் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே அவன் நிலைத்திருக்கும் பொழுதே அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறான். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்படுவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர் செயல்பட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால் பாவத்தின் ஊடுருவலை முற்றும் முழுதுமாக தடை செய்கிறார். மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கிறார். அப்படி பல்வேறு விதமான கிரியைகளை, ஆவிக்குரிய கிரியைகளை அவர் வல்லமையாக செயற்படுத்துகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த பாவத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய நம்முடைய பலத்தினாலே முயற்சிப்போமாயிருந்தால் ஆரம்பத்தில் சிறு வெற்றியை நாம் சந்திக்கக்கூடும். ஆனால் முடிவில் படுதோல்வியே நாம் சந்திக்க வேண்டி வரும் என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவி தேவையில்லை, நம்முடைய பலத்தினால் மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கலாம் என்று சொல்லி, அப்போ ஒரு முதல்ல ஆரம்பத்திலே என்ன மாதிரி என்றால் அந்த மாதிரி முயற்சி செய்வீர்களாக இருந்தால் சில நேரத்தில் சில வெற்றி கிடைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் முடிவில் படுதோல்வி நிச்சயமாக ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியான வாழ்க்கை ஆவிக்குரிய வேசித்தனம் என்று அழைக்கப்படுகிறது. என்னுடைய சொந்த பலத்தினால மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க முயற்சி செய்வேனா இருந்தால் என்னுடைய விசுவாசம் கிறிஸ்துவில் இல்லை, என்னுடைய சுய பலத்தில் இருக்கிறபடியினால் அது ஆவிக்குரிய வேசித்தனம் என்று கணிக்கப்படுகிறது. அப்படியானால் அந்த பாவத்தை எப்படி மேற்கொள்வது, ஒரு கிறிஸ்தவன் பாவ செயல்களிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும் என்ற கேள்வி நியாயமானது. அப்போ இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறது நல்லது. தான் முயற்சிக்காமல் அப்போ எப்படி அதை நாம் மேற்கொள்வது, பாவ செயல்களிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெற முடியும் என்ற ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வியே. நாம் நம்முடைய சுயபலத்தினால் வெற்றி கொள்ள முயற்சிக்காமல் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தொடர்ச்சியாக அனுபவிப்பதற்கு தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட வழியை அறிந்து அதனை கடைப்பிடிப்பதன் மூலமே அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ நம்முடைய சுய பலத்தினால
பாவத்தை வெற்றி கொள்ள முயற்சிக்காமல் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அறிந்து அதனை விசுவாசித்து அதனை கடைப்பிடிப்பதன் மூலமே அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வழி என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 2:2 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழியை மிகவும் சுருக்கமாக இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு தெளிவு ஏற்படும் பொருட்டாக 2 விதமான அணுகுமுறைகள் மூலம் 2 விதமான அணுகுமுறைகள் மூலம் நான் தொகுத்திருக்கிறேன். அதனை பார்ப்போம். முதலாவதாக, இது அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதாவது ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பது ஒரு வாய்ப்பாடு போல ஒரு ஃபார்முலா மாதிரி தொகுத்திருக்கிறேன். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம், கிருபையின் அரசு. தேவனிடத்தில் இருந்து கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் நாம் என்ன செய்ய வேணும் என்பதையே இங்கு விவரமாக கொடுத்திருக்கிறேன். முதலாவதாக நம்முடைய ஒருமித்த நோக்கு எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்துவிலேயே இருக்க வேண்டும். யோவான் 14:6 படி. அடுத்தது, 2வதாக, கிருபையை பெறுவதற்கு நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் எந்த காலத்திலும் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதில் இருக்க வேண்டும். அதாவது ரோமர் 6:3-5, லூக்கா 9:23 தெளிவாக இதை பற்றி சொல்கிறது. 3வதாக, மன அமைப்பு. அதாவது நமக்கு கிடைக்கிற எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் சிலுவையிலே அவர் மேற்கொண்ட உடன்படிக்கையின் நிமித்தம்தான் அது நமக்கு தரப்படுகிறது என்ற நிலையான மனப்பக்குவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கிறது துன்பமாக இருந்தால் என்ன, சந்தோஷமாக இருந்தால் என்ன, வெற்றியாக இருந்தால் என்ன, ஆசீர்வாதமாக இருந்தால் என்ன, சகலதும் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் நமக்காக சிலுவையில் மேற்கொண்ட அந்த உடன்படிக்கையின் நிமித்தமே தேவனிடத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறது என்ற நிலையான மனப்பக்குவத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 18:13, எபிரேயர் 8:6, எபிரேயர் 13:20 இது பற்றிய விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருமித்த நோக்கம், விசுவாசத்தின் குறிக்கோளும் மன அமைப்பும் இருக்குமாயிருந்தால் நம்முடைய வல்லமையின் ஆதாரம் பரிசுத்த ஆவியாக இருக்கும். ரோமர் 8:1-2, ரோமர் 8:11. அப்போ பரிசுத்த ஆவி வல்லமையாக நம்மில் செயல்படுவதாக இருந்தால் அதனுடைய முடிவென்ன? தொடர்ச்சியான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கை. ரோமர் 6:14. அப்போ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் நாம் என்னத்தை கடைப்பிடிக்க வேணும் என்பதை 5 வழியை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். 1 ஒருமித்த நோக்கு, 2 விசுவாசத்தின் குறிக்கோள், 3 மன அமைப்பு, 4 வல்லமையின் ஆதாரம், 5 ரிசல்ட்ஸ் முடிவு. அப்போ அந்த முடிவு வெற்றிகரமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். இந்த மாதிரி தான் மாம்சத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். அழித்து வெற்றிகரமான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து இலகுவாக இந்த இடத்துல நான் தொகுத்திருக்கிற அந்த சகல விவரங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக அறிந்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமாயிருந்தால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது.
இப்படி இருக்க கிருபையின் அரச நாடாமல் கிறிஸ்து சிலுவையில் செய்தது எனக்கு வேண்டாம். என்னுடைய சுயபலத்தினால் நான் வெற்றிகரமாக வாழ முடியும் என்று ஒரு மனுஷன் வழிக்கிடுவானாய் இருந்தால் நான் அதை தெளிவாக அவன் என்ன செய்வான் என்பதை தெளிவாக உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அதை நீங்கள் செய்ய வேணும் என்றதல்ல. அதுக்கு போனால் இருக்கிற ஆபத்து என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்பட மாட்டார். அப்போ சில பேர் என்னமானால் கிருபைக்கு வேண்டாம், கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு வேண்டாம், என்னுடைய சொந்த பலத்தினாலே என்னால் முடியும் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் அப்படி முயற்சிக்கிறத நாம் கண்டிருக்கிறோம். அப்போ அவர்கள் பின்பற்றுகிற வழியை இங்கே தொகுத்திருக்கிறேன். அதை பிரமாணத்தின் அரசு, கவர்மெண்ட் ஆஃப் லோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பிரமாணத்தின் அரசு. அப்போ இந்த பிரமாணத்தின் அரசின்படி ஒருமித்த நோக்கு எந்த காலத்திலும் தாங்கள் செய்கிற கிரியைகளிலேயே அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ரோமர் 4:2, ரோமர் 7:1-4. அடுத்தது விசுவாசத்தினுடைய குறிக்கோள் எந்த காலத்திலும் தாங்கள் செய்கிறவைகளிலேயே வைத்திருக்கிறார்கள். ரோமர் 7:8-10. மூன்றாவது மன அமைப்பு, மைண்ட் செட். என்ன மாதிரியான மைண்ட் செட் அவர்களிடத்தில் இருக்குன்னு சொன்னால், தேவனிடத்திலிருந்து பெறும் சகலதும் தம்முடைய கிரியைகளின் நிமித்தமே தமக்கு தரப்படுகிறது என்ற வலுவான சிந்தனையை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். லூக்கா 18:11-12. ஆனபடியால் அவர்களுடைய வல்லமை, பவர் சோர்ஸ், வல்லமையின் ஆதாரம் சுயமாக இருக்கிறது. ரோமர் 7:15. அதனுடைய முடிவு என்னென்று சொன்னால், நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் படுதோல்வி, சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ரோமர் 7:24, கலாத்தியர் 3:10, கலாத்தியர் 5:4. அப்போ இந்த மாதிரி தான் அவர்களுடைய முடிவு இருக்கும். அவர்கள் ஒரு காலமும் ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்க போகிறதில்லை. அவர்கள் மாம்சத்தின் செய்கைகளை அழிக்க முடியாத காரணம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலே இயங்க மாட்டார். கிருபையிலேயே பரிசுத்த ஆவியானவர் இயங்குகிறாரே தவிர பிரமாணத்தில் அல்ல. அப்போ மனுஷன் பிரமாணத்தை நாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் செயற்படாமல் இருக்கிறாரேன். மனுஷா, நீ உன்னால முடியும் என்று நீ அதை செய்ய வழிக்கிடுவாயிருந்தால் செய்து பார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விட்டுடுகிறார். ஆனபடியால் மனுஷன் பிரமாணத்தை நாடுவானாய் இருந்தால் ஒரு காலமும் ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அவனால் வாழ முடியாது. அது மட்டுமல்ல, மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கவும் அவனால் முடியாது என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க இந்த 2 அணுகுமுறைகளையும் பவுல் அப்போஸ்தலரினால ரோமர் 7:6 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின் மூலம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 7:6 பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி பிரஸ்தாவிக்கையில், இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்ம கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அப்போ ஒன்று பழமையான எழுத்து, அது பிரமாணம். புதுமையான ஆவி, அது கிருபையின் வழி. அப்போ கிருபையின் வழி அதுதான் பரிசுத்த ஆவியினால் நியமிக்கப்பட்ட வழி, பழமையான எழுத்தின்படி அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது அணுகுமுறை புதுமையான ஆவியின்படியும், 2வது அணுகுமுறை பழமையான எழுத்தின்படியும் இதனை கேட்பவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. தேவன் பரிசுத்தத்துக்கும்
ரட்சிப்புக்கும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தேவன் ரட்சிப்புக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரே வழியையே நியமித்திருக்கிறார். அந்த வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. ஆனபடியால் நாம் எந்த வழியால் அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த வழியை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னால், எந்த வழியால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த வழியை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அநேகமானவர்கள் தாங்கள் வந்த வழியை விட்டு வேறொரு வழியை நாடும் பொழுது அவர்கள் பிரமாணங்களுக்குள்ள போய் பிரமாணங்களை விசுவாசிக்க ஆரம்பித்தவுடன் பரிசுத்த ஆவியானவர் செயற்படுவதில்லை. ஆனபடியால் தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், எந்த வழியால் நீங்கள் வந்தீர்களோ அந்த வழியை விட்டு விலகாதபடிக்கு அந்த வழியிலேயே நீங்கள் இருந்து அந்த வழி மூலமாக நீங்கள் பலப்பட வேணும் என்று சொல்லி கொலோசியர் 2:6-7 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே என்ன மாதிரி அவரை ஏற்றுக்கொண்டீர்கள்? அவரை ஏற்றுக்கொண்டீர்கள். அவர் சிலுவையில் செய்து முடித்ததை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனபடியால் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. எப்படி நீங்கள் வந்தீர்களோ அதிலேயே நீங்கள் பெருகுவீர்களாக. அப்போ அதில் நில்லுங்கள், அதில் வேர் கொண்டவர்களாக இருங்கள், அதில் கட்டப்பட்டவர்களாக இருங்கள். அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக என்று சொல்லி கொலோசியர் 2:6-7 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த வழியால் நீங்கள் வந்தீர்களோ அந்த வழியை கைவிட்டு விடாதீர்கள் என்று கொலோசியர் 2:6-7 சொல்கிறது. அது மட்டுமல்ல, 1 யோவான் 2:24 அப்போஸ்தலர் யோவான் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. அப்போ கொலோசியர் 2:6-7 மாதிரியே அப்போஸ்தலர் யோவான் சொல்லுகிறார், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது என்ன? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் கேள்விப்பட்டே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனபடியால் அதிலேயே நிலைத்திருங்கள். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் என கூறியிருக்கிறார். இதனையே பழைய ஏற்பாட்டிலே எரேமியா சொல்லியிருக்கிறார். எரேமியா 6:16 உங்களுக்கு கஷ்டமாயிருந்தால் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா எரேமியா 6:16 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எரேமியாவும் கொலோசியர் 2:6-7 போல, யோவான் 1 யோவான் 2:24 போல எரேமியாவும் 6:16 சொல்லியிருக்கிறார்.
வழியில் நில்லுங்கள், இழுபட்டு போகாமல் இருங்கள். இழுபட்டு செய்கிறது என்ன என்று உங்களுக்கு தெரியாமல் விட்டால் வழியில் நின்று விசாரியுங்கள். பூர்வ பாதைகள், ஆரம்பத்தில் எந்த பாதை வழியாக நீங்கள் வந்தீர்கள், பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அந்த நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா சொல்லியிருந்தார். இதுகளை எல்லாத்துக்கும் மகுடம் வைத்தாற் போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்களுடைய சொந்த பலத்தினால ரட்சிப்பை பெற முயற்சிக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாறுதல் தருவேன். அப்போ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக மத்தேயு 11:28 சொல்லியிருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய வேசித்தனத்திலிருந்து தப்பி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட 1 தீமோத்தேயு 6:12 தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழி இதுவே ஆகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏறத்தாழ சகல கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்துவின் சிலுவையை அறியாமையினாலோ அல்லது அவ்விசுவாசத்தினாலேயோ முற்றும் முழுதுமாக உதாசீனம் செய்திருக்கிறபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என கூறியிருப்பது நடைமுறைக்கு வரும் என்பதை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அறிவார்களாக. அது மட்டுமல்ல, இதனை ஆண்டவர் ஒரு விசுவாச பிரமாணமாக பிரகடனப்படுத்தி இருக்கிறபடியினால் இந்த விசுவாச பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ரோமர் 3:27-28 இதை ஒரு விசுவாச பிரமாணமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் இந்த பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இது தேவனுடைய பிரமாணம், அதில் புறக்கணிப்பதற்கென்று ஒன்றுமில்லை. யாத்திரகாமம் 12:10 கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் புசிக்க வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் யோவான் 6:51-54 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.